மாநில அரசின் மசோதாக்களை ஆளுநர் காலவரையறையின்றி நிறுத்தி வைப்பது ஏன், எந்த விதியின் கீழ் நிறுத்தி வைக்கிறார் என உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த கேள்விக்கு இன்று பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கின் இறுதி விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்றைய விசாரணையின் போது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் 2-3 ஆண்டுகள் தாமதப்படுத்துவது தமிழ்நாட்டில் வழக்கமாகிவிட்டதாகவும், மத்திய அரசின் ஏஜெண்டாக ஆளுநர்கள் செயல்படக்கூடாது எனவும் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிடப்பட்டது. ஆளுநருக்கான அதிகாரம் மிக குறைவு எனவும், மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டுமென்றால் கூட மாநில அமைச்சரவை ஒப்புதலை பெற்றுத்தான் அனுப்ப முடியும் எனவும், தன்னிச்சையாக அனுப்ப இயலாது எனவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் கூறப்பட்டது. தாமதப்படுத்துவதற்காக குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்பியது சட்டவிரோதம் எனவும், அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வாதிட்ட அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி, ஆளுநர் என்பவர் தேவையில்லாத இடத்தில் இருப்பது போல சித்தரிக்கப்படுவதாக கூறினார். அப்போது ஆளுநர் பதவியை குறைத்து மதிப்பிடவில்லை என கூறிய நீதிபதிகள் 12 மசோதாக்கள் மீது ஏன் முடிவெடுக்கவில்லை எனவும், அரசு மறுபடியும் நிறைவேற்றி அனுப்பும் போது ஆளுநரால் காலவரையின்றி மசோதாக்களை நிறுத்தி வைக்க முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினர். அரசமைப்பு சபையின் விவாதங்களை குறிப்பிட்டு அட்டார்னி ஜெனரல் வாதிட்ட போது குறுக்கிட்ட நீதிபதிகள், வரலாற்றை தெரிந்து கொள்ள தாங்கள் விரும்பவில்லை எனவும், தற்போது ஏன் மசோதாக்கள் மீது முடிவெடுக்கவில்லை என்பதை மட்டும் தெரிவியுங்கள் எனவும் கண்டிப்புடன் கூறினர். தனக்கு வேண்டியபடி ஆளுநர் சுயமாக முடிவு எடுத்துள்ளதாக நீதிபதிகள் கூறியதற்கு அட்டார்னி ஜெனரல் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து அரசியலமைப்பின் எந்த பிரிவின்படி மசோதாக்கள் மீது முடிவு எடுக்காமல் ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளார் எனவும், நிறுத்தி வைக்குமாறு ஆளுநருக்கு குடியரசுத் தலைவர் உத்தரவிடுகிறாரா எனவும் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். எந்த ஆதாரங்களும் இல்லாமல் மசோதாக்களை நிறுத்தி வைத்ததற்கு ஆதரவாக வாதிடுவதை ஏற்க முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அனைத்து கேள்விகளுக்கும் இன்று விரிவான பதில் அளிக்க வேண்டும் என ஆளுநர் தரப்பிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதையடுத்து இன்று காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது.